மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு, சப்பாத்தி மாவு, தோசை மாவு எதுவுமே இல்லையா? ரவையே இல்லைங்க. 1/4 கிலோ ரவை பாக்கெட் இருந்தால் போதும், சூப்பரான ஒரு தோசை செஞ்சிடலாம். ரவை எடுத்துக்கோங்க. இதை கூடவே 2 உருளைக்கிழங்கு, அதாவது 1/4 கிலோ ரவைக்கு 2 சின்ன உருளைக்கிழங்கு தோல் சீவி இதை மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது திக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயம், சின்ன சின்னதாக நறுக்கிய தக்காளியில் மெயின் பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கக்கூடாது. சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்க தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிடலாம், இல்லைனா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு மெயின் பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சோடா மாவு ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். இல்லை ஒரு 5 மினிட்ஸ்னாலுமே கண்டிப்பாக ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது ஊற ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவுக்கு சட்னி ஆட் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு இந்த மாவு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு, இல்லை நீங்கள் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு சரியாக தோசை வரலை அப்படின்னா அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈக்குவல் குவான்டிட்டி கிடையாது, கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ்க்காகவும். மேபி தோசை வரலை அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக மெலிசாலாம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றினாலே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான சாஃப்டான ஒரு தோசை கிடைக்கும். மொறுமொறுன்னு வரணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த தோசை செம்மையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு சட்னி பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, இது 3 மட்டும் தான். இதை நீங்கள் பச்சையாக அரைச்சே சட்னி செய்யலாம். பட் நான் அப்படி பண்ணலை. ஃபஸ்ட் எல்லாத்தையும் வதக்கியாச்சு. அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு தாளித்து எடுத்து